நமது குழுமத்துல வந்து காலை மாலை என 2 வேளையும் நம்ம இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்காக ரொம்ப சிறப்பாகவே வகுப்புகள் வந்து நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு நமக்கு வந்து வகுப்பு நடத்துறதுக்காக வள்ளித்தாய் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு வந்து இன்னைக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி நமக்கு வந்து ரொம்ப பிரீஃபா சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. மேடத்தை பத்தி சொல்லணும்னா மேடம் வந்து இப்போ வந்து துளசி லா காலேஜ்ல வந்து கெஸ்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக தூத்துக்குடியிலயுமே பாத்தீங்கன்னா பிரெயின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் சட்டம் சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளா இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சுலபமான முறையில வந்து நமக்கு வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த சட்டத்துல வந்து அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் நமக்கு இன்னைக்கு இருக்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து சிம்பிளி ஷார்ட்டா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி என்னங்கறத பத்தி நமக்கு வந்து இப்ப பிரீஃபா நமக்கு வந்து இப்ப கிளாஸ் எடுப்பாங்க. மேம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் மேம். எஸ் மேம். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். Good evening, ma'am. Good evening, madam. Good evening, ma'am. எஸ் பிரதர்ஸ், நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்திட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் வேர்ல்டுலயே வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலி வந்துட்டு நிறைய அதோடைய சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்துட்டு நிறைய போர்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அதை டிராஃப்ட் பண்ணது ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரிஜினலா பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 395 ஆர்டிகல்ஸா இருந்தது. அது வந்துட்டு எப்படின்னா 22 பார்ட்ஸா வந்துட்டு நம்ம வந்து பிரிச்சு 9 ஷெட்யூல்ஸா இருந்தது. அது 92nd அமெண்ட்மெண்ட் 2003க்கு அப்புறமா இப்போ வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 443 ஆர்டிகல்ஸும் அது வந்து 26 பார்ட்ஸா பிரிச்சு அப்புறம் 12 ஷெட்யூல்ஸா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து மெயினா பார்க்கக்கூடிய வார்த்தை பிரியாம்பிள்ல நம்ம பார்ப்போம். அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் வந்துட்டு என்னன்னா சாவரின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான, அது வந்து ஒரு கோவிலுடைய கோபுர மாதிரியான இந்த வார்த்தைகள். இந்த 5ஐயும் நம்ம மறந்துடக்கூடாது. என்னதுன்னா சாவரின், செக்யூலர், சோசியலிஸ்டிக், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை. சாவரின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் சாவரின்னா வந்துட்டு இட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எனி ஃபாரின் கண்ட்ரி. நம்மளுடைய இந்திய இறையாண்மை வந்து எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குமே வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் இல்ல, நம்ம வந்து அடிமை கிடையாதுங்கிற வேர்டு தான் வந்துட்டு சாவரின். டெமோக்ராட்டிக்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா பிகாஸ் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இங்க ஸ்டேட்லயா இருக்கட்டும், சிஎம் இவங்க எல்லாருமே வந்து எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள்ங்கிறதுனால டெமோக்ராட்டிக்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ரிப்பப்ளிக்ங்கிற வேர்டு வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியான பிரசிடென்ட் வந்துட்டு பீப்புளால மறைமுகமான முறையில வந்துட்டு நம்மள வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுனாலதான் அதை வந்துட்டு முடியாட்சின்னு சொல்றோம் இல்லையா, ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு வேறுபட்ட ஒரு கலவையினாலதான் வந்துட்டு ஆயிருக்குதுன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றோம். அதோடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா யுஎஸ்ஏல இருந்து தான் நம்ம வந்துட்டு எஃப்ஆர்எஸ் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ங்கிற தலைப்பு போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யுஎஸ்ஏல இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணிருக்கிறது வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினான அடிப்படையானது யுஎஸ்ஏல இருந்து வாங்கினதுதான். இதை இப்பவே நம்ம வந்து ஞாபகப்படுத்திடுவோம். யுஎஸ்ஏனாலே நமக்கு 4 ஞாபகம் வரணும். அடிப்படை உரிமைகள்னாலே எல்லாத்துக்கும் போர்க்கொடி தூக்குறது அமெரிக்கா தாங்கிறது நமக்கு தெரியும். சோ அடிப்படை உரிமைனா நமக்கு யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் அப்படியே மனசுக்குள்ள வந்துடணும். அப்ப யுஎஸ்ஏனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இந்த இது வந்து இந்த பவரை நம்ம யுஎஸ்ஏல இருந்து வாங்கியிருக்கிறோம்.
யூகே அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு தெரியணும். இன்னொன்னு யுஎஸ்ஏனா நமக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப் ஞாபகம் வந்துடணும். இப்ப யூகேல இருந்து நம்ம என்ன கடன் வாங்கிக்கிறோம் சொல்லி பார்த்தோம்னா யூகேனாலே சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். யுஎஸ்ஏனா டபுள் சிட்டிசன்ஷிப், யூகேனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது கண்ணை மூடிட்டு நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்ததாக என்னன்னா இப்ப நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்னன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அப்போ யூகேல இருந்து தான் பாராளுமன்றம், அதாவது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு இங்கிலாந்துல கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்றது யூகே. சோ அங்கிருந்து நம்ம வந்து இங்க கடன் வாங்கிதான் இந்த ராஜ்யசபா, லோக்சபா அப்படிங்கக்கூடிய பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்றோம். சோ யூகேனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, ப்ரெரோகேட்டிவ், ரிட்ஸ், இந்த 4 ஞாபகத்துக்கு வர வேண்டியது யூகேன்னு சொல்லிட்டாலே சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, ப்ரெரோகேட்டிவ், ரிட்ஸ்ங்கிறது. இந்த ரூல் ஆஃப் லான்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா தெரியும். யாராவது ஒருத்தர் நீங்க வந்துட்டு சொல்ல முடியுமா? குரூப்ல இருக்கிறவங்க ரூல் ஆஃப் லான்னா யார் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்? ஒரு ஆத்தர். ஏவி டைசி. ஹலோ, கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஓகே, ரூல் ஆஃப் லா அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது வந்துட்டு ஏவி டைசிங்கிற ஆத்தர் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அப்படியே மனசுல வந்துட்டு ஓடணும். ரூல் ஆஃப் லானா என்ன அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கடகட நோட் பண்ணிருங்க. அதாவது சுப்ரீமசி ஆஃப் லா, தென் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, தென் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட். இந்த 4 தான் ரூல் ஆஃப் லானா என்னன்னா இதுதான் ரூல் ஆஃப் லா. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா நீங்க வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள ரூல் ஆஃப் லால இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து இது ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் என்னன்னா ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் சர்ஷரரி, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், குவா வாரண்டோ, மேண்டமஸ். இந்த 5மே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துடணும் கடகடான்னு. அப்புறம் நம்ம வந்து பார்க்க போறது கனடா கான்ஸ்டிடியூஷன். யுஎஸ்ஏ பார்த்துட்டோம், யூகே பார்த்துட்டோம், கனடா பார்க்க போறோம். கனடால வந்துட்டு என்ன நம்ம பாரோ பண்ணிருக்கிறோம்னா குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ். பிரசிடென்ட் வந்துட்டு எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா யுஎஸ்ஏக்கு போயிடணும், ஞாபகத்துக்கு வரணும். கனடால இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ் நம்ம வந்து பாரோ பண்ணிருக்கிறோம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம என்ன இது பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன்னாலே நமக்கு வந்துட்டு 3 லிஸ்ட் நமக்கு வந்துட்டு ஞாபகம் வரும் இல்லையா? ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த 3 லிஸ்ட்ல ஆஸ்திரேலியால இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கிறது என்னதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட். Then joint sitting of 2 houses of parliament, then freedom of trade. இந்த 3 வந்துட்டு ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம். Then யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யால இருந்துட்டு நம்ம வந்து என்னன்னா ரஷ்யானாலே நமக்கு தெரியும் என்னன்னா உழைக்கும் வர்க்கம். அப்போ அங்க இருந்துதான் நம்மளுடைய பிரியாம்பிள் சொல்லுது இல்லையா, சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை வந்து நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம்னா யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் ரஷ்யால இருந்து தான் இது பண்ணிருக்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? யுஎஸ்ஏ சொன்னோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், உழைக்கும் வர்க்கம்னாலே என்னது? டியூட்டி தானே. சோ யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யால இருந்து தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ வந்துட்டு பாரோ பண்ணிருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். தென் நம்ம வந்து அயர்லாந்துல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இந்த 2 வந்துட்டு அயர்லாந்துல இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம். அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனினாலே நமக்கு வந்துட்டு யாரு தெரியும்? ஹிட்லர் தான். ஹிட்லர்னாலே என்ன? எமர்ஜென்சி தான், போட்டு தாக்குவார் இல்லையா? அப்போ நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியும். சோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் லைக் என்னது? எமர்ஜென்சி காலகட்டத்துல என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. அதுல இருந்து அந்த எமர்ஜென்சியை வந்து நம்ம வந்து எதுல இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம்னா ஜெர்மன்ல இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணிருக்கோங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் பிரான்ஸ்ல இருந்துதான் வந்துட்டு இந்த முடியாட்சின்னு சொல்லக்கூடிய ரிபப்ளிக்ங்கிற வார்த்தை அதை வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து இது பண்ணிருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம வந்து என்ன பாரோ பண்ணிருக்கிறோம்னா இந்த நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல வந்துட்டு
திருத்தம் பண்ண முடியாது, பட் தவிர்க்க முடியாத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கை வைக்காம நம்ம வந்து திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு எங்க இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்துதான். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போனாரா, சோ நமக்காக போராடினாரு, நம்மளுடைய விதியே மாற்றி அமைச்சாரு அப்படின்றத வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, சவுத் ஆப்பிரிக்கானா அமெண்ட்மெண்ட், மாற்றம், சீர்திருத்தம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என்னன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனும் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கறது வந்து இது பண்றோம். ராஜ்யசபானா நமக்கு வந்துட்டு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஒரு இது எல்லாமே ஆடட் பாயிண்ட்ஸ். அது வந்து ஆர்டிகல் 80 தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ராஜ்யசபாவுடைய காம்போசிஷன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 80 ராஜ்யசபால எத்தனை மெம்பர்ஸ் இருப்போம், 245 மெம்பர்ஸ் இருப்போம். 12 மெம்பர்ஸ் வந்துட்டு நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத ஒரு அடிஷனல் தகவலா இதுல வச்சுப்போம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா ஜப்பான்ல வந்துட்டு என்னன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கறத வந்துட்டு இது பண்ணிருக்கிறோம். அதாவது ரெண்டு இது இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாங்கிறத நம்ம வந்து நம்ம கண்ட்ரில வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது ஜப்பான்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். இன்னொன்னு வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா என்னன்னா, சட்டத்தினால் அன்றி வேறு எந்த முறையிலுமே நம்மளுடைய ரைட்ஸை வந்துட்டு யாரும் அப்ரகேட்டோ அல்லது அப்ரிட்ஜோ பண்ண முடியாது, என்னை கைது செய்ய முடியாது, எனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை யாரும் தடை செய்ய முடியாது, வயலேட் பண்ண முடியாது அப்படிங்கறத தான் வந்துட்டு ஜப்பான்ல இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கோம். தட் இஸ் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது வந்துட்டு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா என்னங்கிறதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் யூனிவர்சல் பிரான்சைஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஓட்டிங் ரைட் வந்து 21, இப்ப வந்து ஓட்டிங் ரைட் வந்து 18 இயர்ஸா இருக்குது இல்லையா, அதான் அடல்ட் யூனிவர்சல் பிரான்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு, அதுவும் நம்மளுடைய யாரெல்லாம் 18 வயசு ஆயிடுச்சோ அவங்க எல்லாருக்குமே எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கறது ஒரு ரைட். அது வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே நமக்கு கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம நமக்கே கொடுக்கப்பட்டதுதான். இந்திய மக்களாகிய நாம் நம்மளாலேயே ஆளப்பட வேண்டும்ங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சோர்ஸ். யாரு அப்படின்னு கேட்டா நாம தான். இந்திய குடிமக்கள் தான் அதோடைய சோர்ஸ், அதோடைய மூலமே நம்ம தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா சாலிட்டரி சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியாட்சி சொல்றோம் இல்லையா, அந்த சிட்டிசன்ஷிப்ங்கிறது வந்துட்டு நம்ம வந்து சாலிட்டரி ஆர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ங்கிறது நம்மளுடைய ஒரு சாலியன் ஃபீச்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நம்மளுடைய ஒரு சாலியன் ஃபீச்சர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது என்னன்னா, ஜுடிஷியரி மஸ்ட் யூஸ் இட்ஸ் பவர் அண்டர் ஆர்டிகல் 32 and 13 டு ப்ரொடெக்ட் சச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்துட்டு இந்திய சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரினா தெரியல, சுதந்திரமா ஜுடிஷியரி வந்துட்டு எப்படி வந்துட்டு செயல்படுறதுக்கு காரணம் வந்து அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 32வும் ஆர்டிகல் 13ம். ஆர்டிகல் 13நாலே நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்து வரணும். ஒண்ணு வந்துட்டு போஸ்ட், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 13 கிளாஸ் 1 வந்துட்டு அதை பத்தி பேசும். ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 2 வந்து எதை பத்தி பேசும்னா ஆஃப்டர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசக்கூடியது. அதுக்கப்புறமா வரக்கூடிய சட்டங்கள் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்காத வண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து 13 கிளாஸ் 2 வந்து பேசும். ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 3ங்கிறது வந்துட்டு வாட் இஸ் லா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் 13 லா. அப்போ ஒரு லா ஸ்டூடெண்டா நமக்கு வந்துட்டு வாட் இஸ் லான்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 3 அப்படிங்கறது நமக்கு வந்துட்டு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதை அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். எதெல்லாம் லாங்கிறத அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை இன்னைக்கு நம்ம பார்த்துடணும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ குவாசி ஃபெடரல் ரிபப்ளிக்ங்கிறது இது ஒரு சாலியன் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். குவாசி ஃபெடரல் இண்டிகேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, this seems to be unified but it is not genuinely federal due to significant lean towards centralized authority. In situations of distress, the central government has
ஃபார் கிரேட்டர் கண்ட்ரோல் தேன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து முழுமையான ஒரு ஃபெடரல் செட்டப்பா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது கூட்டாட்சி தத்துவம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து முழுமையானதா இது வந்துட்டு கையாலாகாது. எப்போ வந்து அதை வந்து ஆளப்படலை நம்ம. ஸோ இந்தியா வந்துட்டு ஸ்டேட்ஸ் யூனியன் பிரிக்கப்பட்டிருந்தாலுமே நம்ம வந்து யூனிட்டரியா தான் வந்துட்டு நம்ம வந்து செயல்படுவோமே ஒழிஞ்சு அது வந்து அது எந்த விதமான எக்ரிமெண்ட் போட்டுமே ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து முழு இந்தியாவாக உருவாக்கப்படலை. நம்ம வந்து முழுமையான இந்தியா தான். ஆனா என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி காலத்துல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமான பவர் இருக்கும். அதனால அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாசி ஃபெடரல் ரிபப்ளிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒன் ஆஃப் தி சாலியன் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது வந்து எங்க இருந்து நம்ம இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னு பார்த்தோம். இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்பயர்ட் திஸ் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்னு பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி இன் பேலன்ஸ், அது வந்து இன்னொரு சாலியன் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 9th சாலியன் ஃபீச்சர் என்னன்னா ஸ்டேட் பாலிசி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னன்னா, மொத்தம் நமக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு 11 இருக்குது. 11 டியூட்டிஸ் இருக்குது. அது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 15(1) கேபிட்டல் ஏல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி சொல்லியிருக்கிறோம். தேவர் ஃபார்ம்ட் இன், எப்போ நமக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது வந்து நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல 1976ல நமக்கு வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட். அது வரைக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. 1976ல 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்து 51 ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏல 11 டியூட்டிஸ நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பார்ட் 3 வந்து நமக்கு டீல் பண்ணுது. அதாவது என்னன்னா, ஈச் இந்தியன் சிட்டிசன், அதாவது நம்ம வந்து இந்தியா வந்துட்டு யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல நம்ம வந்து ஒரு அங்கமாக இருக்கிறதுனால எல்லா ஹியூமன் ரைட்ஸும் நமக்கு வந்து என்ஜாய் பண்றதுக்கு ரைட் இருந்த போதிலும், ஈச் இந்தியன் சிட்டிசன் வந்துட்டு நம்மளுடைய உரிமைகளை வந்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த பார்ட் 3 வந்துட்டு நமக்கு வந்து முழு உரிமையும் நமக்கு வந்து தந்திருக்குது. இந்த ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவ் எக்ஸ்டு ஆர்டிகல் 15. எந்தெந்த ஆர்டிகல்லாம் நமக்கு வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 15, 16, 19, 29 and 30 இது எல்லாமே. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரிபடி யாரெல்லாம் நம்ம இந்த இந்திய எல்லைக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து வாழ்றோமோ, everybody who lives in this country is entitled to article, அதாவது 14 வந்து ஈக்குவாலிட்டிங்கிறது தெரியும். இது வந்து எல்லாருக்குமே ஆர்டிகல் 14ங்கிறது வந்துட்டு நாட் ஒன்லி இந்தியன் சிட்டிசன், எவ்ரிபடி ஹூ லிவ்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. இப்ப வெளி நாடுகள்ல இருந்துட்டு அமெரிக்கால இருந்து இங்க வந்து வாழ்ந்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டிகல் 14 வந்துட்டு பொருந்தும். ஆனா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் பொருந்தக்கூடிய ரைட்ஸ் என்னது ஆர்டிகல் பாத்தீங்கன்னா தான் 15, 16, 19, 29 and 30. 29, 30 பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் ரைட்ஸுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட நமக்கு ஒரு உரிமைன்னு சொல்லி எவ்ரிபடி ஹூ லிவ்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் என்டைட்டில் டுன்னு கேட்டாங்கன்னா கவனமா ஈக்குவாலிட்டியில நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும். ஆர்டிகல் 14, 20, 21, 21 கேபிட்டல் ஏ, 23, 24, 25 and 28. 25 to 28 வந்து இது வந்து எல்லாருக்குமே இந்த ரைட்ஸ் வந்து பொருந்தும் அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு பிரியாம்பிள் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணிடணும். பிரியாம்பிள் பத்தி என்ன, அதுல வந்து என்ன வார்த்தைகள் வந்து முதல்ல வந்து இன்னொன்னு வந்து நம்ம வந்து சொல்ல மறந்துட்ட ஒரு இது என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அடாப்ட் எப்ப பண்ணணும்னு பார்த்தோம்னா 26th நவம்பர் 1949. அடாப்ட்னு கேட்டாங்கன்னா 26th நவம்பர் 1949.
கம்மிங் டு ஃபோர்ஸ், வென் இட் டு கம்மிங் டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னா 26th January 1950ங்கிறது. நம்ம இந்த ரெண்டுமே வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு நமக்கு வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணினாங்கன்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா 26th November 1949லயே அதை அடாப்ட் பண்ணிட்டோம். அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஃபோர்ஸுக்கு வருதுன்னு பார்த்தோம்னா 26th January 1950 அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயணன் கேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இது நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ நமக்கு வந்து எழுதணும். இன்னொன்னு வந்துட்டு பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அந்த அடிப்படை தன்மைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அமெண்ட்மெண்ட் அதை வந்து திருத்தமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எந்த கேஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோலக்நாத் கேஸ்லயும் கேசவானந்த பாரதி கேஸும் தான் வந்து என்ன பத்தி இது வந்து டீல் பண்ணுதுன்னா அமெண்ட்மெண்ட் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் cannot be subject to the amendment அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதாவது கோலக்நாத் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கே வந்து ஹேஸ் நோ பவர் டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அமெண்ட் பண்றதுக்கு ரைட்டே கிடையாது. அதாவது என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன என்னன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ சீர்திருத்தம் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாதுன்னு சொன்னப்பட்ட கேஸ் தான் என்னன்னா கோலக்நாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒரு பிராக்கெட்குள்ள எழுதிக்கோங்க. சுப்ரீம் கோர்ட்டுன்னு போட்டு இந்தியன் பார்லிமெண்ட் ஹேஸ் நோ பவர் டு அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னா பிரசிடென்ட் இருக்கிறாரு இல்லையா, அவரை பத்தி நம்ம வந்து படிக்கும்போது அவர் வந்து என்னன்னா அவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர் வந்து நாமினல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் தானே ஒழிஞ்சு அவர் வந்து ஹி இஸ் கன்வென்ஷனலி பவுண்ட் பை த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் சொல்லக்கூடிய அட்வைஸ கேட்டு ஒரு நாட்டை வந்து ஒரு சீர்குலையாம ஹார்மோனியா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கதே ஒழிஞ்சு பிரசிடென்ட் வந்துட்டு முழுமையா ஆன பவர் வந்துட்டு அவருக்கு கிடையாது. ஹி ஷுட் அபைட் பை த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான சாலியன் ஃபீச்சர்ஸ். அப்புறம் நமக்கு வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி பார்த்தோம். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். ரிஜிட்னு ஏன் நம்ம சொல்றோம்னா த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட் மஸ்ட் பி ரிஜிட். இது வந்து எந்த ஒரு அதாவது அடிக்கடி இது வந்து மாற்றத்திற்கு வந்து உட்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அதனுடைய தன்மையை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த லா தான் வந்து சுப்ரீம் லாங்கிறதுனால. அடுத்தது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மெயினான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். அதாவது ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்கு, சென்டருக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து ஈஸியா டெமார்கேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு பைகேமரலிசம் அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னா 2 houses should be present in the legislatureன்னு சொல்றோம் இல்லையா, அட் சென்டர்ல. ஒன் டு ப்ரொடெக்ட் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதுதான் வந்துட்டு அதுக்கு பேரு பைகேமரலிசம். 2 houses சொல்றோம். அதாவது ஒரு லெஜிஸ்லேச்சர்ல ஒரு சட்டமன்றத்துல வந்துட்டு 2 ஹவுஸ் இருக்கணும். ஒரு ஹவுஸ் வந்துட்டு என்னன்னா தேசிய நலனை பாதுகாப்பதற்காகவும் இன்னொன்று வந்து நம்மளுடைய மாநிலங்களினுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் 2 அவைகள் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் பைகேமரலிசம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இந்த பிரியாம்பிள் பத்தி வந்து கொஞ்சம் நான் எடுத்துறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிடுங்க எல்லாருமே. இந்த பிரியாம்பிளுக்கு வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் வந்துட்டு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா
பிரியாம்பிள் வந்துட்டு வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் நம்மளுடைய பிரியாம்பிளே ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நாம தான் நமக்காகவே இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிக்கிட்டோம், நாம தான் நம்மளை ஆளணுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and secure to all its citizens ஜஸ்டிஸ். எப்படி என்னென்ன நீதி நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, நமக்கு என்னென்ன சுதந்திரம் எல்லாம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்குதுன்னு பாத்தீங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஈக்குவாலிட்டி எதுக்கெல்லாம் நமக்கு ஈக்குவாலிட்டி இருக்குதுன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல். நம்மள வந்துட்டு ஒரு சமமான ஸ்டேட்டஸும் வாய்ப்பும், சமமான வாய்ப்பும் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு வழங்கப்படணுங்கிறது தான். ஜஸ்டிஸ்னா என்னென்ன நீதின்னு பார்த்தோம்னா சோசியல் ஜஸ்டிஸ், சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டின்னு பார்த்தோம்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஈக்குவாலிட்டி எதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு சமத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸ்ல, இப்போ வந்து அதாவது ஒரு ஒரு பிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறாருன்னா அவருக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தோ, அவருக்கு வந்துட்டு ஜாதி மதம் அடிப்படை எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற, அவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும், இத்தனை இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி இருந்தா போதும், இவ்வளவு ஓட்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு மட்டுமோ இல்லைன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கல, எல்லாருக்குமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய சமமான வாய்ப்பை வந்துட்டு கொடுக்கறதுங்கிறது தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குள்ளயுமே நம்ம சமுதாய, அதாவது அடிப்படையில ஒரு கிராமத்து பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஈக்குவலான லா தான் வந்துட்டு அப்ளிகபிள்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனே கொடுக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா சகோதரத்துவம். சகோதரத்துவம் வந்துட்டு என்னன்னா ஃப்ரெட்டர்னிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டகிரேஷனை பத்தி பேசுது. ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது எப்படின்னா அதாவது சொல்றோம் இல்லையா, எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு உள் உணர்வையுமே நம்ம வந்துட்டு புண்படுத்திடக்கூடாது, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கௌரவம் வந்துட்டு காக்கப்படணும்னு சொல்றதுதான் வந்துட்டு என்னன்னா அது அரசியலமைப்பு சட்டமே நமக்கு அஷ்யூர் பண்ணுது. Fraternity assuring the dignity of individual and unity and integration பத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து என்ன வேர்டை வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்குதுன்னு பார்த்தோம்னா சோசியலிஸ்டிக் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 32 வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். என்னன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகிள் 32. அந்த ஆர்டிகிள் 32ங்கிற ஒன்னே மட்டும் நமக்கு வந்து இல்லை அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தன்னுடைய இயக்கத்தையே நிறுத்தி கொள்ளும், அதனுடைய ஆன்மாவே என்னன்னா ஆர்டிகிள் 32 தான் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் அதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஏகே கோபாலன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 21 வந்துட்டு ஆர்டிகிள் 21ல வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இன் ஏகே கோபாலன்ஸ் கேஸ் த டேர்ம் லா இன் ஆர்டிகிள் 21 was argued to include the principles of natural justice as per the preamble. But the court held that law under Article 21 refers only to state-made law and preamble is not applicable when there is a clear language in the provision அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. சோ ஏகே கோபாலன் கேஸ்ன்னு சொல்லி நீங்க இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாக்குறீங்க. கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா preamble is part of the constitution and the constitution should be interpreted according to the preamble. preamble னுடைய நோக்கம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னதான் இருக்கணும், நோக்கமே என்னது, செக்யூலர், சோசியலிஸ்டிக், சாவரின், சோசியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ங்க கூடிய தத்துவம் ஒரு சிறிதளவேனும் அதுல வந்துட்டு பாதிப்பு அடைய கூடாதுங்கிறது தான் பிரியாம்பிளினுடைய முகப்புரையுடைய நோக்கம்.
சோ அதனுடைய தத்துவம் வந்து காக்கப்படணும். அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் அது வந்து ஒரு சின்ன ஷேக் கூட அந்த இதுக்கு ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற சொல்லப்பட்டிருக்கிற இதுதான் வந்து என்னன்னா கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. Previously it held the preamble of the constitution வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா preamble was amended and in the place அத வந்து நம்ம பாத்துட்டோம் இல்லையா, அதாவது சோசியலிஸ்டிக் இவ்வளவுதான். தென் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரே ஒரு செகண்ட் இது மட்டும் முடிச்சிடறேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த 3 விங்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் என்னன்னா தெரியும் இல்லையா, எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் தான் ஃபர்ஸ்ட். லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ், இந்த 3 விங்ஸ் பத்தி நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி சொல்லுங்கப்பா, நீங்க யாரோ வந்து கேட்க வரீங்க. ஹலோ, சிட்டிசன்ஷிப்பை வந்து பத்தி பேசுறது வந்துட்டு ஆர்டிகல் 5 to 11 வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்து பேசுறாங்க. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? மேடம் நடத்துனது வர இப்ப ஏதாவது டவுட் இருந்தா யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க மேம். மேம் நீங்க அந்த ஒவ்வொரு கண்ட்ரியா சொன்னீங்கல்ல மேம், ஜப்பான், அது ஒன்ஸ் ஸ்பீக் பண்ணுங்க மேம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கண்ட்ரில இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ வந்துட்டு என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். யுஎஸ்ஏல இருந்து நம்ம 4 இது பாரோ பண்ணிருக்கோம். என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அடுத்தது யூகேல இருந்து நம்ம என்ன பாரோ பண்ணிருக்கிறோம்னு பார்த்தோம்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, ப்ரெராகேட்டிவ் ரிட்ஸ். நமக்கு ரிட்ஸே நமக்கு வந்து யூகேல இருந்து தான் வாங்கியிருக்கிறதே. இப்பதான் எனக்கே இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கும் போது எனக்கு தெரிய வருது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பார்லமெண்ட்னாலே நமக்கு தெரியும் அது பிரிட்டன் தாங்கிறது. அதனால பாராளுமன்றமான இது வந்து என்னன்னா யூகேல இருந்து தான் வாங்கியிருக்கிறோம். ரூல் ஆஃப் லானாலே அது வந்து பிரிட்டன் தான் அப்படிங்கறத மனசுல எழுதிக்கோங்க. தென் ப்ரெராகேட்டிவ் ரிட்ஸ், இது வந்து யூகேல இருந்து வாங்கியிருக்கிறோம். கனடா அப்படின்னா கனடா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன பாரோ பண்ணிருக்கிறோம்னா குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ். இந்த ரெண்டும் வந்து கனடால இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம். ஆஸ்திரேலியால இருந்து நம்ம வந்து என்ன பாரோ பண்ணிருக்கோம்னா கன்கரண்ட் லிஸ்ட், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses of parliament, freedom of trade. மேம் மறுபடியும் சொல்லுங்க மேம். எதுல இருந்து? ஆஸ்திரேலியாக்கா? ஆமா மேம். ஆஸ்திரேலியாக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses of parliament, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். அடுத்தது வந்து யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து, சோவியத் ரஷ்யால இருந்து நம்ம வந்து என்ன பாரோ பண்ணிருக்கிறோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்,
அந்த ரஷ்யானாலே உழைக்கும் வர்க்கம் இல்லையா, அப்ப அவங்களுக்கு கடமை. அதனால நம்ம வந்து உரிமைனா அமெரிக்கா, கடமைனா ரஷ்யான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்தோம். அப்புறம் அவங்க தானே இந்த நம்ம சமுதாயம் சோசியல் அப்படின்னு புரட்சி எல்லாம் பேசக்கூடியவங்க ரஷ்யர்கள் தானே. அதனால சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த நீதி நேர்மை பேசுறத அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இதுனா நமக்கு வந்து யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அயர்லாண்டுல இருந்துதான் நம்ம வந்து என்ன வந்து பாரோ பண்ணிருக்கிறோம்னா டிபிஎஸ்பி அப்படின்னா என்னது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நம்மளுடைய அது என்னது அரசு கொள்கை சொல்றோம் இல்லையா, அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அயர்லாந்துல இருந்து வாங்கியிருக்கிறோம். அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அந்த மறைமுகமான இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்றோம் இல்லையா, பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அது வந்து அயர்லாந்துல இருந்து தான் நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அயர்லாண்டுனா டிபிஎஸ்பியும் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டும். அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனியில வந்துட்டு என்னன்னா யாரு, ஹிட்லர். ஜெர்மனி ஹிட்லர் ஞாபகம் வச்சுட்டு, அப்போ வந்து ஹிட்லர் என்னது, ஒரு கொடுங்கோல் ஆட்சி, எமர்ஜென்சி தானே போட்டு தாக்குவார் இல்லையா, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி நம்மளுடைய அடிப்படை உரிமையே வந்துட்டு ரத்து பண்ணக்கூடியதுதான் எமர்ஜென்சி காலகட்டத்துல பண்ணுவாங்க. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் லைக் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து எமர்ஜென்சில சஸ்பென்ஷன் பண்றது ஜெர்மனில இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரான்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது, அதாவது வந்துட்டு நம்மளுடைய எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா, மறைமுகமா அவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. சோ அதாவது மக்களாட்சியாகவும் இருக்கிறோம், முடியாட்சியாகவும் இருக்கிறோம். மக்களாட்சினா என்னது, நேரடியா பிரசிடென்ட்டையும் சிஎம்ஐயும் நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா நம்முடைய பிரசிடென்ட்டை மறைமுகமா இன்டைரக்ட் எலெக்ஷன்ல நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த ரிப்பப்ளிக்ங்கிறத வந்துட்டு எங்கேருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம்னா பிரான்ஸ்ல இருந்து பாரோ பண்ணிருக்கிறோம். அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம், பாரோ பண்ணிருக்கிறோம்னா அங்க காந்தி போனாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து சீர்திருத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் அப்படிங்கிறது எங்க, சவுத் ஆப்பிரிக்கா. அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனும் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அடுத்தது ஜப்பான். ஜப்பான்ல இருந்து நம்ம வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் சர்ஷியரரி, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் குவா வாரண்டோ. மேம் ரூல் ஆஃப் லா பத்தி சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அது மட்டும் லைட்டா சொல்லிருங்க. ரூல் ஆஃப் மெசேஜ். ரூல் ஆஃப் லானாலே ஒரு 4 பாயிண்ட் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் சுப்ரீமசி ஆஃப் லான்னு சொல்லுவோம். சட்டம் தான் மேலானதுன்னு சொல்றதுதான் அதாவது ரூல் ஆஃப் லானா. அதாவது ரூல் ஆஃப் லானா சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, சட்டத்தினால் அன்றி வேறு எந்த முறையிலுமே நம்ம வந்துட்டு ஆளப்பட மாட்டோங்கிறது தான் அதனுடைய எசன்ஸ். சோ அந்த ரூல் ஆஃப் லான்னாலே நமக்கு ஏவி டைசி தான் ஆத்தர் ஞாபகத்துக்கு வரணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீமசி ஆஃப் லா,
அடுத்தது வந்துட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே சட்டத்தின் முன்னாடி சமமாக நிறுத்தப்படணும், மதிக்கப்படணுங்கிறதா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. தென் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது, அனைவருக்கும் சட்டம் வந்துட்டு சமமான பாதுகாப்பு வழங்கப்படணுங்கிறது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அடுத்தது ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட், அது வந்து வெறும் எழுத்து முறையில மட்டும் இல்லாம அதை நடைமுறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் ஜுடிஷியரி ஷுட் இம்ப்ளிமெண்ட் இட் இன் இட் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து ப்ரீடாமினன்ட் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது. இந்த 4 இது. அடுத்தது வந்துட்டு என்னன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிளும் வந்துட்டு ரூல் ஆஃப் லால வந்துட்டு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள்னா நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். ஆடி அல்ட்ரம் பார்ட்டம்னா என்னது, ஹியர் தி அதர் சைடு, இருபுறம் கேட்டல் நீதி சொல்றோமா, இரண்டு புறமும் கேட்காம நீதி வழங்கக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை இயற்கை நீதி, அதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள். அதுக்கு பேர் தான் ஆடி அல்ட்ரம் பார்ட்டம். தென் வந்துட்டு இன்னொரு மேக்ஸிம் என்ன அப்படின்னா, நோ ஒன் ஷுட் பி த ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் காஸ், என்னுடைய கேஸுக்கு என்னுடைய வழக்கிற்கு நானே நீதிபதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நெமோ டூ. அந்த மேக்ஸிம் வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நெமோ ஜூடெக்ஸ் கேஷ்வா நான் கேஷ்வா ஷுவா அப்படிங்கிறது அந்த இன்னொரு மேக்ஸிம். அடுத்தது வந்துட்டு என்னன்னா தட் இஸ் ஆடி அல்ட்ரம் பார்ட்டம், நெமோ ஜூடெக்ஸ் கேஷ்வா ஷுவா, நோ ஒன் ஷால் பி த ஜட்ஜ். தென் ரீசன்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரீசன்ட் டெசிஷன் ஆர் ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன்ட் டெசிஷன்னா என்ன, ரெண்டு புறமும் நம்ம கேட்டாச்சு, அந்த கேஸுக்கு நானே வந்துட்டு நீதிபதியா இருக்க மாட்டேன். இன்னொன்னு வந்து என்ன பண்றேன்னா, நான் எதன் அடிப்படையில இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து அரைவ் பண்றேன், இல்லைன்னா டெசிஷனுக்கு நான் எடுக்கிறேன், இந்த வழக்குல நான் இந்த காரணத்தை முன்னிட்டு தான் இந்த கேஸுக்கு இந்த தீர்ப்பை வழங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் வந்துட்டு கொடுக்கப்பட்டாதான் அந்த நீதி வந்துட்டு இயற்கையான நீதி. காரணம் வந்து வழங்கப்படலைன்னா அது வந்து நீதியே கிடையாது. அதுக்கு பேர் தான் ரீசன்ட் டெசிஷன் ஆர் ஸ்பீக்கிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபிள். வேற என்ன டவுட் சொல்லுங்க மேடம். இந்த கவர்னரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுங்க மேம். சார் அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கட்டுமா சார், ஏன்னா அது ஒரு தனி சாப்டர்ல சார். அதுக்கு இன்னைக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நான் இது பண்ணிருந்தேன். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன சாப்டர்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எனக்கு குவாய்ட் ஈஸியா இருக்கும், நான் அதை உங்களுக்கு நான் டீடைலா படிச்சுட்டு வந்து நான் எடுக்கிறேன் சார். சரி மேடம், ஓகே ஓகே. அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் எடுத்துக்கலாமா, எல்லாருமே சொல்லுங்க. ரேணுகா மேடம் ஓகே மேம், வச்சுக்கலாம் மேம். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு வந்துட்டு என்னைக்கு எனக்கு ஒரு டே பிஃபோர் சொல்லிடுங்க, நான் வந்து பவர்ஸ் அண்ட் மேம் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க சார். பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இல்ல மேம், அத எடுத்து அதை முதல்ல எடுக்கணும் சொல்றீங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அடிப்படை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதை எப்படி தமிழ்ல சொல்றது, அடிப்படை உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, இந்த தன்மைகள், அடிப்படை கட்டமைப்பு. இதனாலதான் அதாவது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குங்கிறதே அது ஒரு அடிப்படை தன்மை, அது ஒரு கட்டமைப்பு. ஏன்னா மற்ற கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து பிரிட்டன்ல எல்லாம் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஆனா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இத்தனாவது ஆர்டிக்கல்ல தான் இந்த கவர்னருடைய பவர் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இத்தனாவது ஆர்டிக்கல்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆர்டிகல் 21 வந்து பர்சனல் லிபர்ட்டி பத்தி பேசுதுன்னு சொல்லி வரையறுத்து கூறப்பட்டிருக்குது இல்லையா. அதுதான் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்குமே வந்து 18 வயசு ஆனவங்களுக்கு எல்லாமே இந்த ஓட்டு உரிமை கொடுக்குதுங்கிறது அது ஒரு தன்மை. எந்த கான்ஸ்டிடியூஷன்லயுமே சில கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மனுஷனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்துட்டு ஓட்டு உரிமை வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு அது ஒரு லீகல் ரைட், அது ஒரு சட்டப்படியான உரிமையை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுத்துப்பூர்வமா நமக்கு கொடுத்திருக்குங்கிறதே ஒரு சிறப்பு தன்மை. 18 வயசுன்னு குறிப்பிட்டிருக்கிறது அது இன்னொரு சிறப்பு தன்மை. ஹலோ
இதெல்லாமே சிறப்பு அம்சங்கள்னு சொல்றோம். பேசிக் ஃபீச்சர்னா என்னன்னா ஒரு சிறப்பு அம்சங்கள், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் இல்லைன்னா சிறப்பு அம்சங்கள்னு சொல்லலாம் இதெல்லாமே. மேம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா ஏதாவது ஜட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லப்படல, இது இன்னமும் வந்து ஜுடிஷியரியால சொல்லப்படல, கிளியரா சொல்லப்படல. கண்டிப்பா அது எந்த அடிப்படையில என்னன்னா ஒவ்வொரு கேஸ்லாலையுமே வந்து ஒவ்வொரு இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அது இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா எதுவும் ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கா மேம் இனிஷியல் ஸ்டேஜ்ல? ஃபர்ஸ்ட் வந்து என்ன நமக்கு வரது வந்து கோலக்நாத் கேஸ் தான். கோலநாத் கேஸ் வந்து என்ன பத்தி பேசிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவரே கிடையாதுன்னு சொன்னாங்க. கோலக்நாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் இந்தியன் பார்லிமெண்ட் ஹாஸ் நோ பவர் டு அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னது வந்துட்டு இது. நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கேக்குறீங்க என்ன? எஸ் மேம். சரி, இந்த டவுட் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணட்டுமா? பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது அதான் இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நரேன்ல இன்னொன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நரேன் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறாங்க சார். அந்த ரெண்டு பாத்திரமே டாப் வைக்கணும்டா சார். ஹலோ மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். இது வந்து பேசிக் ஃபீச்சர்ல வந்துட்டு ஒரு முக்கியமான கேஸ்லாப்பா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ்ல என்ன வரும்னா, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், செக்யுலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்னன்னா, அந்த 3 விங்ஸ் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ். சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், செக்யுலர் கேரக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ரிப்பப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த 5 வந்துட்டு நமக்கு வந்து பேசிக் ஃபீச்சர்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கோலக்நாத் கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும் தான் வந்துட்டு there are some basic features of the constitution which cannot be subject to amendment ன்னு சொல்லப்பட்ட கேஸ் தான் இந்த 2 கேஸும், கோலக்நாத் கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும். மேடம் ஒரு டவுட் மேடம், இந்த கோலக்நாத் கேஸ வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறமா இல்ல அந்த கேஸ சொல்லிட்டு அப்புறமா அத வந்து அது தப்பு சொல்லிதான் கேசவானந்த பாரதி கேஸ் வந்துச்சு, அப்படிதானே மேடம்? ஆமாங்க சார். அந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்துட்டு நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் படிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். கோலக்நாத் கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். நான் வந்து பிளஃப் பண்ண முடியாது இத்தனை பேர் இதுல. நான் படிச்சுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ், கோலக்நாத் கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து கேசவானந்த பாரதி கேஸும் கோலக்நாத் கேஸோடைய ஃபேக்ட்ஸும் அதோடைய எசன்ஸ் என்ன சொன்னாங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் சார். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். மேடம் ஒரு சின்ன டவுட், அதாவது இப்ப டோட்டல் கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே வந்து வேற நாட்டுல இருந்து தான் எடுத்ததா மேடம்? டோட்டலி நம்ம ஆளுக்கு எதுவுமே பண்ணலையா மேடம்? ஃபுல்லா எல்லாமே வந்து வெளியில இருந்து எடுத்ததானா? நமக்கு வந்து ஒரு 50 to 60 இல்ல 50 to 60% வந்துட்டு நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து எடுத்திருப்பாங்க சார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து ஒரு பாதி போர்ஷன்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். மித்தது இந்த எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் ஹவுசஸ், இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இது எல்லாமே ஏன்னா அந்தந்த நாட்டுல அந்தந்த மக்களுக்கு வந்துட்டு இவ்வளவு உரிமைகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களோட நலன்கள் வந்து பாதுகாக்கப்படுது. அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நமக்காக நம்ம மக்களும் இவ்வளவு உரிமைகளை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும், அவங்களுடைய ரைட்ஸ் எதையுமே வந்து கர்டைல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டில இருந்து எவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கோ அவ்வளவு சிறப்பம்சங்களும் நம்மளுடைய இந்திய மக்கள் பிரஜைகள் வந்துட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக தேடி தேடி அத்தனையும் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க சார். ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம்.
வேற ஏதாவது டவுட்ஸ்? நரேன் சார் ஏதாவது டவுட் இருக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேடம், இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவுக்கும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 21 எடுத்துக்கோங்க. ஆர்டிகல் 21ல தான் வந்துட்டு, ஒரு செகண்ட் நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். அந்த இத ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதை மட்டும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. The expression procedure established by law in Article 21 means the procedure laid down by the legislature. The executive cannot therefore deprive a person of his life or personal liberty except under the authority of valid law and in accordance with the procedure laid down in that law. The executive has to follow the procedure strictly. Thus, Article 21 gives legislature the final say to determine the law. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அததான் வந்துட்டு, இப்ப நம்ம இந்த போலீஸ் வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். என்னுடைய பர்சனல் லிபர்ட்டியை வந்துட்டு அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்துட்டு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால வந்து என்னுடைய உரிமையை வந்துட்டு அவங்க வந்து பறிக்க முடியாது. சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என்னது, 6 மணிக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு அப்புறமா கைது பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம்னா, அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஒரு விமனை வந்துட்டு ஒரு விமன் போலீஸ் தான், ஒரு விமன் கான்ஸ்டபிள் தான் அவங்க வந்து கைது பண்ணணும், ஒரு மேல் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்குதுன்னா, அந்த ரூல, அந்த ப்ரொசீஜரை ஆக்ட்ல சட்டம் என்ன இதுல சொல்லியிருக்குதோ அந்த சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அதுக்கு சட்டத்தின் சொல்லப்படாத ஒரு முறையை வந்துட்டு அவங்க வந்து கையாண்டிருந்தாங்க. ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் போலீஸ் வந்துட்டு கைது பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டது, புறம்பானது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன அர்த்தம் மேடம்? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா, ஒரு நிமிஷம், அதாவது that the frame had no intention of introducing. இதுல வந்து என்ன சொல்லி முடிச்சிருக்கிறாங்கன்னா, டியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து not in the general or embodying the principles. The word law, it must be enacted by the legislation and not the law in the abstract or general embodying the principles. The deliberate omission of the word due from article clearly states. அது வந்து அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது வந்துட்டு அமெரிக்கால ஃபாலோ பண்ணக்கூடியதுப்பா. அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணல. நம்மளோட ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த இன்டென்ஷன் வந்து அந்த அமெரிக்கன் கான்செப்டை நம்மளுடைய இந்தியன் லால அது வந்து அடாப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணலங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. The Supreme Court refused to accept the above contention. It makes several points of distinction between due process. Na enna class of American Constitution la dhaan due process ங்கிறது வருது. In US Constitution, the word liberty is used in simplicity. மேம் உங்க குரலே கேட்கல. ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். இப்ப இதுல வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, கோபாலன் கேஸ்ல வந்துட்டு இது வந்து ஆர்கியூ பண்ணிருக்கிறாங்க. இப்ப கேக்குதா? கேக்குது மேம். அதாவது கோபாலன்ஸ் கேஸ்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது வந்து என்ன ஆர்கியூ பண்ணிருக்காங்கன்னா, இன் கோபாலன்ஸ் கேஸ் இட் வாஸ் ஆர்கியூட் தட்
the expression procedure established by law was synonymous with the expression due process of law of the American Constitution. ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ஒண்ணுன்னு சொன்னாலுமே நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் வந்து டியூ ப்ராசஸ வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல புகுத்துறதுக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஒருத்தங்களை நம்ம இப்ப கைது பண்றோம்னா ப்ரொசீஜரை நீ வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கிறது தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமே ஒழிஞ்சி. ப்ரொசீஜர் புரியுதா நான் சொல்லக்கூடியதுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லி இருக்கிறோமா, சட்டம் இருக்குது அதனால நான் அதை வந்து ஃபாலோ பண்ணேன், இது அவங்க வந்து குற்றம் புரிஞ்சுட்டாங்க நான் அதனால கைது செஞ்சேன்னு சொல்றது வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. உங்களுக்கு சுருக்கமா சொல்லி புரிய வைக்கணும்னா அதுதான். புரியுதா? டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னா நான் சட்டத்தின்படி நான் அவங்களை கைது செஞ்சேன்னு சொல்றது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ் எல்லாருமே வந்து அதை சொல்லல. அவன் தப்பு செஞ்சா நான் வந்து கைது பண்ணினேன்னு சொல்றது வந்துட்டு எங்களுடைய நோக்கம் கிடையாது. அவனை நீ வந்து சட்டத்துல நாங்க என்னென்ன முறைகளை வந்துட்டு அவனை வந்துட்டு நீ அரெஸ்ட் பண்ணும் போது ஃபாலோ பண்ணணும்னு ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறோமோ அந்த ப்ரொசீஜரை நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்றதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாப்பா. புரியுதா நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்? டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னா எனக்கு வந்து சட்டம் வந்துட்டு என்னை கைது பண்ண சொல்லி இருக்குது, அவன் தவறு செஞ்சா நான் வந்து அவங்கள வந்து நான் கைது செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடியது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணேங்கிறது. ஆனா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாங்கிறது என்னன்னா சட்டம் வந்துட்டு ஒருத்தனை வந்து கைது செய்யும் போது இந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணிருக்கிறியா, அவனுக்கு இந்தந்த உரிமைகள்லாம் சட்டம் வழங்கப்பட்டிருக்குது, அந்த உரிமைகளை வந்துட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்க பண்ணுனீங்களான்னு சொல்றதுதான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ப்ரொசீஜருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். சட்டத்தை விடவும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறது ப்ரொசீஜர். புரியுதுங்களா? புரியுது மேடம். புரியுது மேம். ப்ரொசீஜருக்கு என்னென்ன வந்து சட்டத்துல வந்துட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனை ப்ரொசீஜரையும் ஒருத்தனுக்கு வந்துட்டு நீ மெடிக்கல் செக்அப் நீ வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணன உடனே நேரா ஜுடிஷியரிக்கு ஒரு ஜுடிஷியல் ஆபீசர்கிட்ட போய் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ வந்து ப்ரொடியூஸ் பண்ணினியா, அவங்களுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு டாக்டர் செக்அப் நீங்க கொடுத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு வற்புறுத்தி நீங்க அவங்க கிட்ட எதுவுமே இது வாங்கக்கூடாது, ஹேண்ட் கஃபிங் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் ப்ரொசீஜர் கொடுத்துருந்துச்சுன்னா அத்தனை ப்ரொசீஜரையும் நீ ஃபாலோ பண்ணினியான்னு பார்க்கக்கூடியதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. தட் இஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதனாலதான் நம்ம வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல, நம்ம வந்து ப்ரொசீஜருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.